Hi friends, welcome to Mix Kitchen. இந்த வீடியோவில் எள்ளு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கப்பு கருப்பு எள்ளு நல்ல டஸ்ட்டெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். வெடிக்கிற அளவுக்கு வறுத்தா போதும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். எள்ளில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. அதனால தான் எள்ளிலேருந்து எடுக்கிற எண்ணெயை வந்து நல்லெண்ணெய் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம இதை அடிக்கடி நம்ம சேர்த்துக்கணும். ரொம்பவே நல்லது. அதுவும் பர்டிகுலர்லி கேர்ள்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது எள்ளு நல்லாவே வெடிச்சு வந்துருச்சு. அதனால் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இது ஆறணும் நல்லா. இப்போ நான் ஜாக்ரி சிரப் ஒரு கப் எடுத்திருக்கேன். நான் சொன்ன எள்ளு எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதே அளவு நீங்கள் மண்டை வெல்லம் எடுத்து அதை நீங்கள் பாகு காய்ச்சி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா மண் கல்லெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போகணும்ல. நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கால நான் அந்த அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் லிக்விடாக இருக்குது, இது கெட்டி ஆகணும். இப்போ இதில் நான் ஏலக்காய் பொடி சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நான் கீ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நிறைய ஆர்கானிக்காக மண்டவளம்லாம் கிடைக்கிது, அதில் அவ்வளோ டஸ்ட் இருக்காது. அப்படி டஸ்ட் இல்லைன்னா நீங்கள் தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி பேனில் கீயும் ஜாகரியும் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அது மெல்ட் ஆகிடும். இப்போ நல்லா கெட்டி ஆகிடுச்சு. நீங்கள் தண்ணி சேர்க்காம ஆர்கானிக் மண்டவெல்லம் யூஸ் பண்ணாலும் இந்த ஸ்டேஜ் தான் வரும். செக் பண்ணிக்கோங்க. இன்னொரு டைப்பில் எப்படி செக் பண்ணலான்னா, ஒரு கப்பில் பச்சை தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் இதை விட்டால் அது கரையக்கூடாது. இந்த மாதிரி கிறிஸ்டல் ஃபார்ம் வரணும், நம்மளுக்கு உடைச்சா உடையணும். அந்த மாதிரி ஃபார்ம் வந்தோடனே நம்ம இதை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இப்போது ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நான் இந்த வறுத்து வச்ச எள்ளை சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆறுனதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சா எள்ளு உருண்டை ரெடி. பாருங்கள், அதுக்குள்ளேயும் நல்லா கெட்டி ஆயிடுச்சு. நல்லா ஃபோல்டு பண்ண வருது. அந்த பேனில் இருந்து நல்லா விட்டு வருது. நான்ஸ்டிக்கால் ஈஸியாக வந்துடுது. இப்போ இது ஓரளவுக்கு சூடு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் கை பொறுக்கிற அளவு சூடு வந்தது உடனே நீங்கள் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடணும். இல்லைன்னா இந்த மண்டை வெல்லம்லாம் ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும், ஒட்டாது, உருண்டை பிடிக்க வராது. இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு. நான் இப்போ உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள், உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் பிடிச்சிக்கலாம். இதை இன்னொரு டைப்லேயும் செய்யலாம். எள்ளு உருண்டை, அது எள்ளு லட்டுன்னு சொல்லுவாங்க. அது எப்படி செய்கிறதுனா, நீங்கள் இந்த மாதிரி எள்ளு நல்லா வறுத்து எடுத்துட்டு மிக்சியில் எள்ளையும் மண்டை வெல்லம் பொடிச்சு வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவு மண்டை வெல்லமும் சேர்த்து நீங்கள் மிக்சியில் அடிச்சிங்கன்னா அது லட்டு பிடிக்க வந்துடும். எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஏன்னா இந்த எள்ளு மிக்சியில் அரைப்படும் போது உங்களுக்கு அதில் ஆயில் வரும் இல்லையா, அதுவும் அந்த மண்டை வெல்லம் மெல்ட் ஆகுறதும் சரியாக இருக்கும், லட்டு பிடிக்க வரும். அப்படி கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது கடிச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும், க்ரன்ச்சியாக. அதனால் நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியோ அந்த மெத்தட் செஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி நம்ம கையில் லட்டு பிடிக்க வரலைன்னா இந்த மாதிரி பேன்லேயே வச்சு கொஞ்சம் உருட்டலாம். அது ஒட்டிக்கிறோம், நல்லா ரவுண்டாகிடும். இப்போ பாருங்கள், இது பண்ணது நல்லா காஞ்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் அது கொஞ்சம் ஈரமாக தான் தெரியும். ஆனால் டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் எல்லாமே ட்ரை ஆகிடும். அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். பார்க்கவே நல்லா ஷைனிங்காக இருக்குது இல்லையா, நம்ம கீ ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் இது கொஞ்சம் ஈரமாக இருக்குது. லாஸ்ட்டு பிடிச்சது, பிடிச்சதெல்லாம் கொஞ்சம் காஞ்சிருச்சு. ஸோ பிடிச்சிட்டு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டிங்கன்னா ட்ரை ஆகிடும். அப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம வேணுன்ற நேரத்தில் சாப்பிட்டுக்கலாம். டெய்லி ஒரு எள்ளு உருண்டை சாப்பிட்டாலும் நம்மளுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட் கிடைக்கும். இந்த எள்ளு உருண்டை நீங்கள் வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் டெய்லி ஒன்றாவது சாப்பிடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி பற்றி உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி குக்கிங்.